தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னாவே ரீசெண்டாவே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தமிழகத்துல இறந்து போற ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கோயம்புத்தூர்ல ஹிந்துஸ்தான் காலேஜ்ல படிக்கிற அமுதன் அப்படின்ற பையன் ரீசெண்டா இறந்து போனாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவங்களோட கல்லூரியில படிச்சுட்டு இருக்க சக மாணவர்களால் தாக்கி அதனால இறந்து போனாரு அப்படின்ற ஒரு இஷ்யூ பார்த்தோம். ஸோ அதுல என்ன அவங்க பேரண்ட்ஸ் இதை பத்தின கருத்துக்களை ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, மற்றவர்கள் இதை பத்தின கருத்துக்களை வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முழுமையா இதோட விவரங்களை பத்தி பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, அமுதனோட பேரண்ட்ஸ் அமுதன் அவங்க ஹாஸ்டல்ல நடந்த போதைப் பொருள் விஷயத்த தட்டி கேட்டதாகவும் அதை கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும், இந்த மாதிரி எங்க காலேஜ்ல போதைப் பொருள் இஷ்யூ போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி மாணவர்கள்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய வார்டன் இல்ல போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும், அதனால சக மாணவர்களா இவங்க அடிச்சு தாக்கி இவங்க கொல்லப்பட்டதா சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட பேரண்ட்ஸ். இதை தொடர்ந்து சட்டசபையில பாத்தீங்கன்னா தாவேக்காவை சேர்ந்த ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கோஷ்டியால அடிச்சுதான் இவர் கொல்லப்பட்டாரு. அதாவது இது சக மாணவர்களுக்கு முன்னாடி இருந்த முன்விரோத பிரச்சனையாலதான் இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த இந்த கொலை வழக்குல கேஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த கொலை வழக்கை பத்தி போலீஸாரும் விசாரணை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க, விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி விசாரணை முழுமை அடையிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பிரச்சனைய, இது கோஷ்டி பிரச்சனை, அதனாலதான் இவங்க இறந்துட்டாங்க, இது சக மாணவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முன்னாடி பகை, அதனாலதான் இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விசாரணை பத்தி இதுவே இன்னும் முழுமை அடையாம இதை பத்தின ஒரு தீர்வு இன்னும் மக்களுக்கு கிடைக்காம இருக்கு. அதை தொடர்ந்து நேத்து சென்னையில பாத்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இறந்துட்டாரு. ஸோ அது என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய திருவொற்றியூர் சாலை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பேருந்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு மாணவர் மேல்நிலை பள்ளியில தனுஷ் அப்படின்ற 12ஆம் வகுப்பு மாணவன் இறந்து போயிட்டாரு. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க கூட படிக்கிற சக மாணவர்கள், அதாவது 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவரை அடிச்சு கொல்லப்பட்டதா மக்கள், அதாவது அவரோட பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்கூல் முடிஞ்சிட்டு அவர் பஸ் ஸ்டாப்ல அவங்க வீட்டுக்கு போறதுக்கு பேருந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சில மாணவர்கள்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி பேருந்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு அழைச்சிட்டு போயிட்டு அதுல ஒரு 10-20க்கு மேற்பட்ட மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து தாக்கி அதுல தனுஷ் அவர்கள் மூச்சு திணறி இறந்து போயிட்டாரு. அதுல சில மாணவர்கள் அவரோட கழுத்துல காலை வச்சு மிதிச்சு கொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல சில மாணவர்கள் போதைப் பொருளை யூஸ் பண்ணி அந்த புகையை தனுஷ் மேலையும் தனுஷ் அவரோட நண்பர் மேலையும் விட்டதுனால இதை தனுஷ் அவரோட நண்பர் தட்டி கேட்டிருக்காரு, ஏன் இப்படி பண்றீங்கன்னு. ஸோ அடுத்த நாள் தனுஷோட நண்பர் வரல. ஸோ அதனால தனுஷ் கிட்ட இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பேசி இவரை அடிச்சு தாக்கியதா அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கூட படித்த தனுஷ் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ நியூஸ்ல இந்த விஷயம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, இதுவும் சீனியரிட்டிக்காக தான் இது போய்கிட்டு இருக்கு, சீனியர் ஜூனியருக்குள்ள நடக்கிற இந்த முன்விரோதத்தால தான் இப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த பார்ஷாலிட்டியால தான் இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு, அதனாலதான் இவரை அடிச்சு கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் ஒரு முன்விரோதமாக இருக்கட்டும் இல்ல போதைப் பொருள் இஷ்யூவா இருக்கட்டும், ஏதோ ஒரு இஷ்யூவால ஒரு மாணவன் இறந்து போறாங்க அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம்னு கிடையாது. ஸோ அதுக்காக அரசா இருக்கட்டும் காவல்துறையினரா இருக்கட்டும் இன்னும் விசாரணை மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய குழந்தைகள் மாணவர்கள்லாம் பள்ளி கல்லூரியில படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் முறையான பாதுகாப்பு வழங்கி முறையா அவங்களே கொண்டுட்டு போகணும். ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ தாவேக்காவில உறுதிமொழியெல்லாம் எடுத்தாங்க. சென்னையில இருக்கக்கூடிய
ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கல்லூரியில் வந்து எடுத்தாங்க. போதைப்பொருள் வந்து இன்னும் குறையல, போதைப்பொருள் இன்னும் நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. ஸோ இவங்க 2 பேரும் இறந்ததுக்கு போதைப்பொருள் தான் காரணமா, இல்லை வந்து இது சீனியர் ஜூனியர் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகையா இல்லை முன்விரோதமா அப்படின்றத பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் நிஷா செல்வம். ரீசெண்டாகவே வந்து நம்ம இந்த ஸ்கூல் காலேஜ் அப்படின்லாம் நிறைய போதைப்பொருள் இஷ்யூலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிலே குறிப்பாக வந்து இதுக்கு இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இந்த அமுதன் அவர்கள் இறந்து போனதாக இருக்கட்டும், தனுஷ் அவர்கள் ஒரு பள்ளி மாணவர் இறந்து போவதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாணவர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா மாணவிகளுக்கும் இருக்கு. ஆனால் பிரச்சனை வந்து மாணவிகளுக்கு இல்லை, மாணவிகள் தான் வந்து பிரச்சனை பண்றது. என்ன அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஸ்கூல் மாணவிகள் எல்லாரும் சேர்ந்து மதுபானம் அருந்திய வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிக்கிட்டு போகுது. ஸோ இப்போ வந்து மாணவர்கள் எல்லாரும் வந்து போதைப் பொருளுக்கு அகெயின்ஸ்டாகவும், சில மாணவிகள், எல்லா மாணவிகளும் சொல்ல வரல, சில மாணவிகள் வந்து போதைப் பொருளை அவங்க உட்கொள்வதாகவும் வந்து நிறைய ரீல்ஸ்லையா இருக்கட்டும், சோஷியல் மீடியாக்கள்லையா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் நிஷா செல்வம்.